நான் எப்போத்துலேருந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சேனோ அன்னையிலேருந்து என்னுடைய ஃபேவரட் வந்து புல்லட் தான். ஐ எம் நாட் அ பிக் ஃபாஸ்ட்டாக போகணுன்னு ஆசையே கிடையாது என்றைக்குமே. யாராவது ரொம்ப அப்படியே சோகமாக என்ன பண்ணுறது அப்படி தெரியாமல் இருந்தாங்கன்னா ஒரு பைக் எடுங்க, பொறுமையாக ஓட்டிகிட்டு போங்க, ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டு அந்த பக்கம் போங்க, திரும்பி வாங்க, ஆல் யுவர் ப்ராப்ளம் வில் பி சால்வ். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே நான் சொன்னல, ஒரு ஃப்ரீயாக, பெரிய பிரச்சனைகள் இல்லாமல், பெரிய ஹைரார்கிஸ் இல்லாமல், ஒரு கோஆப்ரேஷனோட, ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல், மணி எக்கனாமியை ரொம்ப மதிக்காமல் ரொம்ப அருமையாக அவங்க இருப்பாங்க. ஸோ அப்பத்துலேருந்தே எனக்கு அந்த ட்ரைபல் லைஃப் ஸ்டைல் மேலே ஒரு ஆசை உண்டு. இந்த முறை நான் மக்களேன்னு ஆரம்பிக்க போகிறதில்ல. ஏன்னா இது வந்து 2K கிட்ஸ்க்கான எபிசோட். என்ன 2K கிட்ஸ் கிட்ட போய் என்ன சார் பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பசங்களா நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக R15 பைக் வச்சுருப்பீங்க, புல்லட் வச்சுருப்பீங்க, எல்லாம் ரெடியாக இருங்க. சார் வந்து ட்ராவலுக்கு டிப்ஸ் கொடுக்க போகிறார். சமையல் குறிப்பு மாதிரி இது ஒரு ட்ராவல் குறிப்பாக இருக்க போகுது. நான் லாஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி சாரோட புல்லட் பற்றியோ அவர் ட்ராவல் பண்ண கதைகளையும் நம்ம கேட்போம். சார் அந்த புல்லட் சொல்லுங்கள் சார். இது வந்து ஒரு லாங் டேர்ம் அசோசியேஷன் தான். நான் முதல்லேருந்தே வந்து எனக்கு வந்து எஸ்பெஷலி புல்லட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா புல்லட்டில் உங்களால் வேகமாகலாம் போக முடியாது. அதில் ஒரு நிதானம் இருக்கும். அதே சமயம் அதில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். அது ஒரு விதமான ரிதம். இந்த காலத்தில் புல்லட்லாம் அப்படி வரதில்லை. கொஞ்சம் பழைய புல்லட்லாம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஒரு புல்லட்டுக்கு ஒரு ரிதம் இருக்கும். அந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் தான் அந்த ரிதம் வரும். எனக்கு வந்து அந்த நிதானமும் அந்த ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸோ நான் எப்போத்துலேருந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சேனோ அன்னையிலேருந்து என்னுடைய ஃபேவரட் வந்து புல்லட் தான். ஐ எம் நாட் அ பிக் ஃபாஸ்ட்டாக போகணுன்னு ஆசையே கிடையாது என்றைக்குமே. பட் ஐ என்ஜாய் தட் இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம். அப்புறம் எல்லாத்த விட முக்கியமாக வந்து நம்ம போகிற இடத்துல வந்து எல்லாரோடையும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி போகலாம். ஸோ என்னுடைய சிவில் சர்வீஸில் வந்து நான் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய ஜேர்னிஸ் என் புல்லட்டில் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையான போதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் கலெக்டராக இருந்தபோது கூட மேங்களூர் ஃபுல்லாக புல்லட்டில் சுற்றுவேன். நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நான் ஹெல்மெட் போட்டுக்கேன், நிறைய பேர் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்த எனக்கு இந்த மாதிரி நான் ஓட்டுறேன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ ஐ யூஸ் டு ஃபைண்ட் தட் ஸ்பேஸ். ரொம்ப ரொம்ப நினைவு இருக்கிற விசிட்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு விசிட் நானும் சுஜாதாவும் லே லடாக் போயிருந்தோம். அடுத்த கொஸ்டினா நான் வச்சிருந்தேன் சார். சிம்புவும் மஞ்சுமா மோகனும் போன மாதிரி நீங்க அண்ணியை கூட்டு போயிருக்கீங்களா? அடுத்த கொஸ்டின் வச்சிருந்தேன். நான் ஒரு 12 நாள் ட்ரிப். அது வெரி டேஞ்சரஸ் ட்ரிப்பு தான். ஆனால் வி என்ஜாய்ட் இட். நாங்கள் போன குரூப்பும் வந்து ரொம்ப யங் குரூப்புன்றதுனால அந்த ட்ரிப் முடிஞ்ச உடனே வி ஆல்சோ ஃபீல்ட் வெரி யங் வித் தெம். அண்ட் அது ஒரு அமேசிங் ட்ரிப். நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். லே லடாக் ஒரு தடவை அது பைக்கில் தான் போனோம். காரில் இனோவாலெலாம் போய் அதெல்லாம் ஒரு ஃபன்னே கிடையாது. அதுலேயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது. ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். ரொம்ப பனியெல்லாம் ரொம்ப இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அதே மாதிரி சொன்ன மாதிரி என்றைக்குமே புல்லட் உங்களை கைவிடாது. அது உங்களை கரெக்டாக சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துரும். அதே மாதிரி வந்துட்டோம். அது இல்லாமல் நானும் நிறைய ட்ரிப் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அங்கங்கே ஒரு ட்ரிப்பு. எல்லாத்தோட என்னோடய ஃபேவரட் வந்து நான் ஷிமோகாவில் இருந்தபோது, ஷிமோகாவிலேருந்து அந்த காட், அது மலை, அதுலேருந்து அந்த பக்கம் இறங்கணுன்னா, அந்த மலை இறங்கணுன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து கோகர்ணா ஒரு பீச் வரும். அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 3 hours ட்ரிப்பு. அந்த மலையெல்லாம் இறங்கி நீங்கள் கோகர்ணா பீச் போயிட்டு அங்கே நீங்கள் பீச்சில் கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் அதே 2 hours 3 hours அந்த மலை ஏறி வரணும். ஸோ நான் என்னுடைய ஃபேவரட் போர்ஷன் ஆஃப் ட்ரிப் எப்போனா திரும்பி வரும்போது தான். திரும்பி வரும்போது இருட்டாக இருக்கும், வழியெல்லாம் எங்கேயுமே எதுவுமே இருக்காது, காட் வேறு. ஸோ அந்த மூன் லைட்டில் அந்த புல்லட்டுடைய ரிதமும் அந்த இருட்டும் அந்த மலையும் ஒரு சரியல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ரொம்ப அதுக்காகவே நான் மறுபடியும் போயிட்டு வருவேன் கீழே மேலேன்ட்டு. ஸோ அது ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய தடவை நான் மேங்களூர்லேருந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் வி ஹவ் டன் umpteen number of trips everywhere. ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். அதுக்கப்புறம் நான் சிவில் சர்வீஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் கூட, வெளியே வந்த நாள் கூட
இன்ஃபேக்ட் நான் ரெசிக்னேஷன் காலையில் கொடுத்துட்டு எல்லோரும் பேப்பர்லாம் ட்விட்டரில் தான் நான் போட்டேன் என் ரெசிக்னேஷனை. அது நான் எங்கள் சீஃப் செக்ரட்டரி அமைச்சிட்டு அதை ட்விட்டரில் போட்டாச்சு. அது வந்து வைரல் ஆகிடுச்சு. அப்போ எல்லாருமே என்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், என் புல்லட் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்பி நான் வந்து அங்கே பக்கத்தில் உடுப்பி இருக்குது, அந்த கலெக்டர் என் ஃப்ரெண்டு தான், அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ எல்லாத்தையும் தேடி தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் வந்து என்னுடைய 2-3 பேக் தான் இருந்தது என்கிட்ட. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதே புல்லட்டில் மேங்களூர்லேருந்து பெங்களூர், என் ஒய்ஃப் எங்கே இருக்காங்களோ அங்கே வந்துட்டேன். ஸோ அது ஒரு 4 hours 5 hours ட்ரிப். அதுவும் ஒரு மெமரபிள் ட்ரிப். ஏன்னா இட்ஸ் அ லைஃப் சேஞ்சிங் ட்ரிப். நான் எங்கே நின்று டீ குடிக்கும் போதும் அங்கே வந்து அந்த நியூஸ் ஓடிட்டுருக்கோம், இந்த மாதிரி தக்ஷின் கன்னடா ஜில்லாதிகாரி ரிசைன் பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்னு ஓடிட்டுருக்கோம். அது ஒரு விதமான ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிப்பாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுது, இதுக்கு முன்னாடி எப்படி போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எல்லாமே அந்த சிந்தனையெல்லாம் ஓடிட்டே இருக்கோம்ல. ஸோ அதுவும் ஒரு அருமையான ஒரு ட்ரிப்பு. ஸோ இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மீ. அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஃபேவரட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து என்னுடைய புல்லட் தான். பட் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. பட் அதர்வைஸ் இட்ஸ் ஸ்டில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். சார் புல்லட் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ட்ரிப் எங்கே போனீங்க சார்? புல்லட் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு மேங்களூரில் தான். மேங்களூர் டு உடுப்பி, அந்த கோஸ்ட் டிரைவ் தான். இட் வாஸ் வெரி குட். சார் நீங்கள் ட்ராவல் பண்ணது ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கா சார்? நிறைய இருக்குது. ஒரு ஸ்டோரியும் ஒரு விதமான ஸ்டோரிஸ் தான். இன்ஃபேக்ட் லே லடாக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இதே மாதிரி தான் ஒரு இந்த ஜோசிலா பாஸ்னு ஒரு பாஸ் இருக்குது. அந்த பாஸில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், அப்போ தான் இந்த மலை அப்படி புல்லட் அப்படின்னா ஃபுல்லாக அந்த கியர்லாம் போட்டுட்டு, இந்த கையில் இந்த க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சு டிராஃபிக். அப்புறம் ஏகப்பட்ட பனிமழை வர ஆரம்பிச்சிச்சு. எல்லோருக்கும் வந்து பயங்கர கை ஃப்ரீசிங், கால் ஃப்ரீசிங், மூவ் ஆகலை. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம். ஸோ எல்லோரும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், நானும் என் கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது ஃப்ராஸ்ட் பைட் மாதிரி வந்துடுமோ அப்படின்லாம் நான் யோசிக்க ஆரம்பிக்கும் போது, அப்போது பக்கத்தில் அங்கே லோக்கல் ஒரு பையன் வந்து சர்ன்னு அப்படி முன்னாடி ஓடிட்டு போனான். அவன் எந்த கியரும் போடல, எதுவும் இல்லை, அவன் ஜாலியாக இருந்தான். அப்போ நான் அவனை நிறுத்தி நான் கேட்டேன், நீ என்னடா இப்படி போகிற, இப்படி மழை இருக்கு எப்படின்னு. அவன் சொன்னான், சார் அதெல்லாம் ஃபஸ்ட்டு கழட்டுங்க சார், அதை கழட்டுனா தான் அதை போட்டிருக்க தான் பிரச்சனை அப்படின்னா. அப்படியான்னு சொல்லிட்டு அந்த கையில் இருக்க க்ளவுஸ் எல்லாம் கழட்டின அப்புறம் தான் அது ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த சில்னஸை அந்த கியர் தான் பிடிச்சி வச்சுருந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம எதை வந்து எப்படி நினச்சி போட்டோம் அந்த ஆப்போசிட்டாக திரும்பி வரும். இது மாதிரி நிறைய சின்ன சின்ன ஸ்டோரிஸு. ட்ராவலே வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ட்ராவல் தான். அதுவும் வந்து ஒரு பைக் ட்ராவல்னும் போது நீங்கள் புது ஆட்களை பார்ப்பீங்க. நாங்கள் ஒரு இடத்துல போகும்போது ஒரு லோன் ரைடர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. வழக்கமாக எல்லாம் குரூப்பாக வருவாங்க. நாங்கள் ஒரு இடத்துல டீ குடிக்கும் போது லோன் டிரைவர் வந்தாங்க. வந்துட்டு அவங்க வந்து ஹெல்மெட் தான் போட்டிருந்தாங்க. வந்துட்டு அவங்க ஒரு டீ குடிக்க வந்தாங்க. வந்தவுடனே நாங்கள் பார்த்தோம், தனியாக இந்த ஆள் வந்திருக்காரு, இவ்வளோ பார்த்தா வண்டி வந்து ஹைதராபாத் ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ தான் சவுத்துலேருந்து வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் நான் கிட்டே போய், அவங்க ஹெல்மெட் போட்டு கிட்டே போய் கேட்டேன், எங்கே ஹைதராபாத்தா அப்படின்னாங்க. உள்ளேருந்து வந்தது ஒரு உமன் வாய்ஸ். அப்புறம் பார்த்தா அவங்க ஒரு உமனு. அவங்க ஹைதராபாத்லேருந்து ஷி ஹஸ் கம் ஆல் த வே அண்ட் ஷீஸ் அ கார்ப்பரேட் ட்ரெயினர். ஸோ அவங்க கூட உட்காந்து ஒரு நாள் சாட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க சொல்கிறாங்க, வருஷத்தில் நான் 4 தடவை இது மாதிரி போகலன்னா என்னால் வேலை செய்ய முடியாது. என் வேலைக்கு ஆன இன்ஸ்பிரேஷன் நான் இந்த ட்ரிப்லேருந்து தான் எடுப்பேன். நான் ஒரு ட்ரிப்லேயும் எனக்கு ஆகிற இன்ஸ்பிரேஷன் தான் நான் என்னுடைய வேலையில் அந்த ட்ரெயினிங்கில் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐ ஆல்வேஸ் ரைட் லோன்லி அண்ட் ஆல் த வே டு லே லடாக், கார்கில். ஸோ யோசித்து பார்த்தேன், ஸோ வாழ்க்கை இப்படிலாம் அனுபவிக்கிறதுக்கு இருக்கும்போது நம்ம எதுக்கு உட்காந்து சோகமாக இப்படி அப்படின்னு நம்ம உட்காந்து. இப்போவும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், யாராவது ரொம்ப அப்படியே சோகமாக என்ன பண்ணுறது அப்படி தெரியாமல் இருந்தாங்கன்னா ஒரு பைக் எடுங்க,
பொறுமையாக ஓட்டிகிட்டு போங்க. ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டு அந்த பக்கம் போங்க, திரும்பி வாங்க. ஆல் யுவர் ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு. சார் பைக்கில் ட்ராவல் பண்ண நிறைய ஸ்டோரி சொன்னீங்க. அது இல்லாமல் வித்தியாசமாக வேறு ஏதாச்சும் ட்ராவல் இருக்கா சார்? ஒரு வித்தியாசமான ஒரு ட்ராவல் இருக்குது. என்னென்னா, நாங்கள் அகாடமியில் இருக்கும்போது, எல்பிஎஸ்என்னு சொல்லுவோம், லால் பகதூர் சாஸ்திரி அகாடமியில் இருக்கும்போது, எங்களுடைய ட்ரைனிங்களோட முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. அது என்னென்னா ட்ரெக்குன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு 11 நாள் ட்ரெக்கு, 2 வாரம் கூட சில சமயம் இருக்கும். அது எப்படின்னா, உங்களை வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அந்த குரூப்பை கொண்டு போய் லோவர் ஹிமாலயாஸில் விட்டுருவாங்க. இந்த மாதிரி 8 குரூப் இருக்கும். 8 குரூப்பும் ஒரு இடத்துல விட்டுருவாங்க. விட்டுட்டு உங்கள் கையில் ஒரு மேப் கொடுத்துருவாங்க. இந்த மேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த 11 நாளும் நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே போய் வெளியே வரணும். உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வாக்கி டாக்கி மட்டும் கொடுப்பாங்க. ஒரு ஹெல்ப்புக்கு ஒரே ஒரு சிஐஎஸ்எஃப் ஒரு ஜவான் வருவார், அவ்வளோதான். மற்றபடி உங்ககிட்ட வந்து தூங்கிறதுக்கான இடம், தண்ணி, இது எல்லாமே நீங்களே தான் மேனேஜ் பண்ணணும். ஃபுட்டு வந்து எப்படின்னா, அவங்க சொல்லிடுவாங்க, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது நம்ம கிடைக்குதா இல்லையா, அது நம்மளுடைய பிரச்சனை தான். ஸோ அதை கையில் கொடுத்துட்டு விட்டுருவாங்க. இந்த ட்ரெக் வந்து எங்களுடைய அகாடமியோடைய முக்கியமான ஒரு ட்ரைனிங்கோட ஒரு பங்கு. ஏன்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து நடக்கணும். நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய அந்த குரூப் பிஹேவியரே மாறும். அதாவது வந்து தண்ணி கிடையாது. முதல்ல தண்ணி வந்து நீங்கள் எங்கேயாவது பிடிக்கணும். அதாவது ஓடைகள் அதில் தான் பிடிக்கணும். அதில் பிடிச்சி குடிக்கணும். சில சமயம் வந்து உங்களுக்கு தண்ணியே கிடைக்காது. ஸோ அதை வந்து அந்த குரூப் வந்து இருக்கிற தண்ணியை ஷேர் பண்ணணும். ஸோ அந்த குரூப்பில் வந்து யார் ஷேர் பண்ணுறா, யார் தனியாக எடுத்துகிட்டு ஓடுறா, இதெல்லாம் கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ஒரு டாஸ்க்குன்னு கொடுக்கும்போது அந்த டாஸ்கில் வந்து உங்களால் நடிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் யாருன்னு உங்களே பார்த்துக்கலாம், மற்றவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ட்ரெக் அது. அது ஒரு 11 நாள். அதில் நடந்த பல ஈவெண்ட்ஸ் இருக்குது. மெமரபிள் ஈவெண்ட்ஸே நிறைய இருக்குது. நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த ட்ரெக்கில் எப்படி எல்லாம் பொழைச்சி வராங்கன்ட்டு. ஏன்னா அது அடிக்கடி தேர் ஆர் ஒகேஷன்ஸ் வேர் வி கேன் ஸ்லிப். இப்போ கங்கோத்ரி ட்ரெக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த கங்கோத்ரி ட்ரெக் எப்படி இருக்குன்னா, ஒரே ஒரு மலையோடைய ஒரு சின்ன பகுதியில் தான் நடக்க முடியும். ஆப்போசிட்டில் அந்த பக்கத்தில் ஆளுங்க வருவாங்க, நீங்கள் இப்படி போகணும். அவங்க வந்தால் நீங்கள் மலையை பிடிச்சிக்கணும். கீழே வந்து ஒரு பல ஆயிரக்கடி ஆழத்தில் கங்கா ஓடும். அந்த சத்தமே வந்து உங்களுக்கு பயமாக இருக்கும், அது ஓடுற சத்தம். அப்படிப்பட்ட ஒரு ஷார்ட் பயங்கர ட்ரெக் அது. சில சமயம் வந்து போனவங்களை வந்து டெட் பாடியாக எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவே உங்களுக்கு ஆப்போசிட்டில் தூக்கிட்டு வருவாங்க. ஸோ இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் திங். ஆனால் எப்படி தான் அதெல்லாம் பண்ணிட்டு வரோமோ தெரியல, எனக்கே தெரியல. நான் உயிரோட வந்துடுவோம். ஏன்னா அது அந்த சர்வைவல் இன்ஸ்டிக்ட் இருக்குல்ல, அது காப்பாற்றும். ஒரு இடத்துல பேலக்குன்னு ஒரு இடம், அங்கே வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணோம். அங்கே என்னென்னா, இந்த ட்ரெக்கில் வந்து ஹிமாலயஸில் வந்து 3 மணிக்கு கிளைமேட்டே மாறிடும், வெதர் மாறிடும் கம்ப்ளீட்டாக. ஆஃப்டர்நூன் நீங்கள் 3 மணிக்கு மேலே எதுவுமே நீ சொல்ல முடியாது எப்படி மாறும்னு. அதனால் ட்ரெக் வந்து காலையில் ஆரம்பித்து 3 மணிக்கு முடிச்சிடும், இல்லைன்னா மாறிடும். பேலக்குன்னு ஒரு இடத்துல இதே மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிட்டோம், அரௌண்ட் 11 o'clock. போக 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 என்ன ஆயிடுச்சுன்னா, மழை போக போக திடீர்னு பயங்கரமாக டார்க் ஆகிடுச்சு 3 மணிக்கெலாம். எங்களுக்கு முன்னாடி போன குரூப் எங்கே போச்சதில்லை. நாங்கள் கொஞ்சம் சில பேர் என்ன பண்ணுவோம்னா, பின்னாடி நின்று கூட்டிகிட்டு வருவோம். லாஸ்ட்டில் யார் வராங்களோ புஷ் பண்ணுற ஒரு குரூப் இருக்கும். அது எப்போவுமே வந்து நான் எப்போவுமே பேக்கில் தான் இருப்பேன், இல்லை 2-3 பேர் இருக்காங்க, அங்கெல்லாம் பேக்கில் தான் இருப்போம். ஒன்று எங்கள் மேலே எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் உண்டு, 2வது வந்து விட்டுட்டு போக முடியாது யாரையுமே. சில சமயம் நிறைய எங்களுடைய காலீக்ஸ் இருப்பாங்க, நடக்க முடியாது, அவங்க உட்கார வச்சு கூட்டிகிட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கில் வந்து என்னுடைய காலீக் ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார் ஏறுறதுக்கு. ஸோ நாங்கள் பின்னாடி இருந்து கூட்டிகிட்டு வரோம். அப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு பாயிண்டில் ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சு. ஃபுல்லாக டார்க் ஆன உடனே கம்ப்ளீட்டாக இந்த ஹெயில் ஸ்டார்ம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கல் மழை, அது அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அடிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரத்தில் மலையிலேருந்து இந்த ஓடைகள் எல்லாம் அந்த நாங்கள் போகிற பாத்வேலே வர ஆரம்பிச்சிச்சு. கம்ப்ளீட்டாக க்ளூலெஸ் ஆகிட்டோம். எங்களுக்கு முன்னாடி போன குரூப் எங்கே போச்சுன்னு தெரியல. நாங்கள் மழையில் மாட்டிக்கிட்டோம், ஹெயில் ஸ்டார்ம் அடிக்குது. இதில் எங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிட்டார். அவர் பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம், இவருக்காக தான் நிற்கிறோம் நாங்கள். அதாவது அவர் என்ன பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாருன்னா, நான் எங்கேயோ வளர்ந்தேன்,
இங்கே வந்து சாக போகிறேனே, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்ற முடியாது, நான் சாக போகிறேன் அப்படி லெவலுக்கு ஆகிட்டார். அந்த அளவுக்கு வேற லெவல் பேனிக் ஆகிட்டார். ஆனால் அன்றைக்கி உண்மையாலே எனக்கே தோணுச்சு, ஒரு வேளை வந்து எங்கேயாவது மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டோன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். அப்போ நான் என்ன பண்ணேன், மழையில் பெரிய மழை அடிக்குது, காற்று மழை அடிக்குது, நாங்கள் 4 பேர் நின்று பேசுகிறோங்க என்ன பண்ணலான்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, இவரை நான் இங்கே வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்து மேலே போங்க, ஒருவேளை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஆளுங்களை கூட்டிகிட்டு வாங்க, நான் அது வரைக்கும் இவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் ஆஃபர் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போனால் 4 பேரும் போவோம், இல்லைன்னா போக மாட்டோம், எல்லோரும் ஒன்றா இருப்போம். எனக்கு அது லாஜிக்கே தெரியல. மாட்டிட்டோம், இதில் வந்து 4 பேரும் மாட்டிக்கிறதுல என்ன இருக்குது, இட்ஸ் நாட் டன். நீங்கள் 4 பேர், நீங்கள் 2 பேர் நீங்கள் போங்க, நான் இவரை வச்சுட்டு இங்கே இருக்கேன், இங்கே ஏதாவது ஒரு ஷேடில் நான் இருக்கேன் அப்படின்னு. அவங்களோட இப்படி பேசி 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 சண்டை நடக்குது. இதுக்கு நடுவில் இவரு பேனிக் ஆகி ஆல்மோஸ்ட் இவர் விழுந்துட்டார். அப்புறமா நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா, 4 பேரும் போவோம், இவர் அப்படியே இவர் பேனிக் ஆகிட்டோன்னா இவரை நாங்கள் தூக்க வேண்டியதாகி போச்சு. ஸோ நாங்கள் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறோம். அது எவ்வளோ நேரம் நடந்தோம் எனக்கே தெரியல. எல்லாருக்குமே பிளாக் அவுட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. லாஸ்ட்டில் ஒரு பாயிண்டில் தான் கொஞ்சம் லைட் தெரிஞ்சுது. அப்புறம் எங்காலுங்க எங்களை தேடிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு 4-5 பேர் தேடிட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மேலே ரீச் பண்ணி அன்றைக்கி ராத்திரி முழுக்க அந்த குஜ்ஜர் ஹட்டுன்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற ஆடு மேய்க்கிறவங்களுடைய அந்த வீட்டில் நெருப்பெல்லாம் மூட்டி அவரை தேத்தி ரெடி பண்ணி அடுத்த நாள் அவரை வந்து ரெடி பண்ணால் அவர் சொல்கிறார், நான் எப்படி வந்தேன், எங்கே வந்தேன் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், அட பாவி, எல்லாரையும் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ட்ரிக். பெஸ்ட் பார்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒருத்தர் யார் யாருன்னு தெரிஞ்சிடும், அவங்க மெட்டல் என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ அங்கே நீங்கள் ஐடியா பண்ண முடியாது, நீங்களே உங்களை பார்த்துக்கிறதுக்கு நல்ல சான்ஸ். ஸோ அது வந்து ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு பெரிய ட்ராவல் இதுன்னு சொன்னால் பாரத் தர்ஷன் ஒன்று இருக்குது. இந்தியா முழுக்க நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணுவோம், ஒவ்வொரு இடமும். அது கிட்டத்தட்ட 2 மாதம் ட்ராவல் பண்ணுவோம். அதுக்கு வந்து எல்லா இடமும் ட்ரைபல் ஏரியாவில் போய் இருப்போம், அப்புறம் காஷ்மீரில் போய் ஆர்மி கூட இருப்போம், அப்புறம் நேவி கூட இருப்போம் கொஞ்ச நாள், அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் கூட இருப்போம், அப்புறம் சில கல்ச்சுரல் இடத்துக்கு வருவோம். இப்படி ஒரு ரூட்டு போட்டு அந்த ரூட்டில் போயிட்டு வந்துட்டுருப்போம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் வந்து பஸ்தர். அது வந்து சத்தீஸ்கரில் இருக்கிற ஒரு ட்ரைபல் ஏரியா. நான் ரியலாக அங்கே வந்து ஐ ஃபெல்ட் மை செல்ஃப். ஏன்னா அந்த கல்ச்சர், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே நான் சொன்னல, ஒரு ஃப்ரீயாக, பெரிய பிரச்சனைகள் இல்லாமல், பெரிய ஹைரார்கிஸ் இல்லாமல், ஒரு கோஆப்ரேஷனோட ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல், மணி எக்கனாமியை ரொம்ப மதிக்காமல் ரொம்ப அருமையாக அவங்க இருப்பாங்க. ஸோ அப்போத்துலேருந்தே எனக்கு அந்த ட்ரைபல் லைஃப் ஸ்டைல் மேலே ஒரு ஆசை உண்டு. அப்போது இடைப்பட்ட நம்ம தான் இப்படி ஆகிட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவங்கெல்லாம் வந்து கிளியராக இருக்காங்க லைஃப்பில். பெண்களையும் ஆண்களையும் வித்தியாசமாக பார்க்க மாட்டாங்க, ஜாதி கிடையாது, அன்புக்கெல்லாம் அங்கே இது கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. குழந்தைங்களை வந்து கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியாக பார்ப்பாங்க, வயசானவங்களையும் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியாக பார்ப்பாங்க, எந்த விதமான டேபுவும் கிடையாது. கல்யாணம் அந்த ஸ்ட்ரக்சர் அங்கே எப்படி சார் இருக்கு? அதான் நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் பிடிச்சிச்சுன்னா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துடும். வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. நிறைய டைம் வந்து அவங்க வெளியே போய் தூங்கிடுவாங்க, பையனும் பொண்ணும் வந்துட்டாங்கன்னா அவங்க கல்ச்சரில். அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து என்றைக்கு பிடிக்கலையோ அந்த பொண்ணு போயிடும். திருப்பி அந்த பொண்ணை போய் அடம் பண்ணி கூட்டிகிட்டு வரதெல்லாம் கிடையாது. நான் கேட்டேன், அப்போ உங்கள் கல்ச்சரில் கல்யாணம்னு இருக்குமா அப்படின்னா, பண்ணுவோம் சார், கல்யாணம் பண்ணுவோம். எப்போ ஊரில் எல்லாருக்கும் சாப்பாடெலாம் இல்லாமல் போர் அடிக்குதோ அன்றைக்கி கல்யாணம் பண்ணிவிடுவோம், அப்போ எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும்ல, ஒரு ஃபெஸ்டிவல் ஆகும்ல, அதனால பண்ணுவோம். ஆரம்பித்தேன், ஆஹா இப்படியெல்லாம் வாழ்கிறாங்க ஜனங்க. ஸோ தே டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் எனி திங். அதாவது வந்து இது ஒரு ட்ரைபு, ஆனால் முக்கால்வாசி நான் ட்ரைப் அப்படி தான் பார்த்துருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஆண் பெண் சமம், 2 பேர் இருந்தால் தான் கோஆப்ரேஷன். அதே மாதிரி இப்படி தான் வாழணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அன்போட அரவணைப்போட எனக்கும் ஒரு கோஆப்ரேட்டிவ் லைஃப் தான், காம்படிட்டிவ் லைஃப் இல்லை. சார் ட்ராவலில் இந்த கதைகள் ஓகே, பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்த பிறகு அப்புறம் ஒரு ட்ராவல் பண்ணிங்களா? பொலிட்டிக்கலாக வந்ததுக்கப்புறம் ஆமாம், கர்நாடகா எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன் தமிழ்நாடு முழுக்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் முடிக்க முடியல.
பட் நான் வந்து ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணேன். 5 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணேன். அடுத்தது என்ன ராஜஸ்தானுக்கு கூப்பிட்டுட்டாங்க. அதுவும் என் புல்லட் எடுத்துட்டு தான் நான் கிளம்புனேன். எங்கே போகிறோன்னு எனக்கே தெரியாது. பட் நான் ஒரு ட்ரிப் போனேன். திருவள்ளூர், காஞ்சிபுரம் தாண்டி போகும்போது ஐ ஸ்டாப் தட் ட்ரிப். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம். அப்போது அந்த ட்ரிப்பும் வந்து ஒரு அருமையான ட்ரிப்பு. எஸ்பெஷலி என்னுடைய கான்ஸ்டன்சியை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. முழுமையாக எப்படி இருக்காங்க, என்ன நிலைமை. ஸோ பைக்கில் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு அட்டென்ஷனே யாரும் கிராப் பண்ண முடியாது. நீங்கள் ஆறாமல் போய் எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டே பேசிட்டு பழகிட்டு வரலாம். ஸோ நான் இங்கே இருக்க வியூவர்ஸ் கம்யூனிட்டியை பார்த்தேன். ஒரு 4-5 ஊரில் தங்கினேன். நிறைய இடங்களில் நான் வந்து மக்களோட தங்கிட்டேன். ஸோ ஓரளவுக்கு எனக்கு வந்து இன்றைக்கி சிஸ்டம் என்ன, இன்றைக்கி பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது என்னால் அந்த ட்ரிப்பில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை நான் கண்டினியூ பண்ணுவேன். இன்னும் நான் வந்து எங்கே விட்டேன்னு அங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அங்கேருந்து நான் முன்னாடி போகணும். இன்னுமே அதுக்கு எப்படியாவது நான் ஒரு டைம் ஸ்பேர் பண்ணி அதை நான் எடுத்து கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். அது சார் அப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் மறுபடியும் ட்ராவல் பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக. யாராச்சும் ராயல் என்ஃபீல்டில் ஹெல்மெட் போட்டு ரொம்ப ஸ்பீடு இல்லாமல் அழகாக பொறுமையாக அப்படி சுற்றி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மக்கள்கிட்ட பேசிட்டே ட்ராவல் பண்ணுறது யாராச்சும் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக சசிகாந்த் சாராக தான் இருப்பார். ஒரு நிமிஷம் அவரை நிறுத்த சொல்லி அவர்கிட்ட பேசுங்க. ஸோ ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமும் சார் ஷேர் பண்ணார். இதுக்கு அடுத்த எபிசோடில் நம்ம ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. இப்போ அடுத்த சீரீஸாக நம்ம கேட்போம். அவர் ஏன் ஐஏஎஸை விட்டு எம்பி ஆனார், இது ரெண்டுத்துலேயும் எது பெஸ்ட்டு அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம். ஸோ சீரியஸான எபிசோடு அடுத்த எபிசோடாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.